வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அழகு அழகு சீரியலோட ப்ரோமோ பார்க்கலாம் வாங்க. பாக்யராஜ் தன்னோட தங்கச்சி ரேவதியை பார்க்கறதுக்காக தங்கராஜ் வீட்டுக்கு வராரு. அப்போது அவங்க கன்னத்தில் அரைஞ்ச கை தடமும் அப்படியே கண்ணி செவந்து போயிருக்க பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு. அப்போது தங்கராஜ் சாப்பிட்டுட்டு இருக்க, ரேவதி என்ன ஆச்சு, இது என்ன, உண்மையை சொல்லு, உன் வீட்டுக்காரர் உன்னை அடிச்சாரா அப்படின்னு ரொம்ப கோவமா பாக்யராஜ் கேட்க, அதுக்கு அடிச்ச காரணத்தை சொல்றாங்க. மதிக்கு வேலை போன விஷயத்த நீ தான் அவகிட்ட சொன்னியா அப்படின்னு ரேவதி கிட்ட ரொம்ப கோவமா தங்கராஜ் கேட்குறாரு. அவங்களும் தயங்கிக்கிட்டே ஆமான்னு சொல்ல பலார்னு ஒரு அறை விட்டுடுறாரு. அதில் வீங்கி செவந்து போன கன்னத்தை தான் பாக்யராஜ் வந்து பார்க்குறாரு. அவருக்கு ஏக கோவம் வந்துடுது. மாப்பிள்ள, எதுக்கு என் தங்கச்சி அடிச்சிங்க அப்படின்னு கேட்க, அவ ஏன் பொண்டாட்டிங்கிறாரு அவரு. உங்க பொண்டாட்டியா இருந்தா கை நீட்டி அடிச்சிடலாமா அப்படின்னு அது வரைக்கும் அம்பியாவே சுத்திக்கிட்டு இருந்த பாக்யராஜ் திடீர்னு அண்ணியனை அவதாரம் எடுத்துடுறாரு. தங்கராஜ் இதை பார்த்து மிரண்டு போயிடுறாரு. உடனே ரேவதிய, வா ரேவதி, இங்கேருந்து போகலாம் அப்படின்னு அவங்க கையை பிடிச்சி பாக்யராஜ் கூப்பிட அவங்க தயங்கிக்கிட்டே நிற்கிறாங்க. இப்போ நீ புறப்பட போறியா இல்லையா அப்படின்னு அவங்களையும் ஒரு மிரட்டி தங்கராஜ் வீட்டில இருந்து ரேவதியை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு பாக்யராஜ். ஒய்ஃபை கூட்டிட்டு போலான்னு தங்கராஜ் வர்றாரு. எப்பவுமே தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்க அவங்க மாமியாரும் மாமனாரும் உம்முன்னு உட்கார்ந்துருக்காங்க. நான் ரேவதியை கூட்டிட்டு போலான்னு வந்தேன்னு அவர் சொல்ல, என்ன மாப்பிள்ள, என்னவா இருந்தாலும் இப்படி ரேவதியை நீங்க கை நீட்டி அடிச்சது தப்பு தானே அப்படின்னு அவங்க மாமியார் கேட்குறாங்க. அவரும் தப்பு தான் அத்தை, தப்பு தான் அப்படிங்கிறவர் ரேவதியை கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. அப்போ அங்க வர்ற பாக்யராஜ், ரேவதி ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வர மாட்டா, அவ இங்கே தான் இருப்பான்னு கத்துறாரு. ரேவதி தயங்கி நின்றுட்டு இருக்க, ரேவதி உள்ளர போறியா இல்லையா அப்படின்னு அவர் ஒரு சத்தம் போட்டதுல ரேவதி உள்ளர போயிடுறாங்க. தங்கராஜ் பெரிய தோல்வியோட முகமெல்லாம் கசங்கி போய் ஒரு கும்பிடு போட்டுட்டு கிளம்புறாரு. பாக்யராஜுக்கு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா முதுகெலும்பு நிமிருது போல இருக்கு. ஒரு தங்கச்சிக்கு அண்ணனா எல்லா விதத்துலையும் அவர் பெஸ்டா நடந்துக்கிறாரு. அதே மாதிரி வீட்டில் அடிமையா இருக்க அவரோட ஒய்ஃபுக்காகவும் அவர் கொஞ்சம் குரல் கொடுத்தா நல்லா இருக்கும். கூடிய சீக்கிரமே அதுவும் நடக்கும்னு பார்க்குறோம். அடுத்தது என்ன நடக்குதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.